பூமி, முத்தழகு 2 பேருமே சேர்ந்து காரில் போயிட்டுருக்காங்க. அப்போ முத்தழகு சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, பேர் பார்த்தீங்களா, எப்படி நம்ம என்ன பேர் நினச்சோமோ அதே பேர் தான் அத்தை கூட எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், எப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு. அதுவா, நாம் இந்த பேர் வைக்கணும்னு அவங்களுக்கு தோணி இருக்கும் போல், அதனால தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரவணன் மீனாட்சி நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நான் சொல்லும் போது உங்களுக்கு கோவமே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. என்னன்னு தெரியலங்க, நீங்கள் பேசும்போது எனக்கு கோவமே வரமாட்டுது, சிரிப்பு தான் வருது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே முத்தழகு சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி தெரியுமா இருக்கீங்க, பெரிய சண்டையை கூட புஷ்ஷுன்னு ஆக்கிடுவீங்க, அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. சரி, டாக்டர் எங்கே இருக்காங்கன்னு கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. இதோ கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அதுக்குள்ளே டாக்டரே ஃபோன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி பூமி பேசுகிறாரு. நான் இங்கே ஹைவேல இருக்கேன், நான் என்ன லேண்ட்மார்க் சொல்லணும் அங்கே தான் நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் வாங்க பூமி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஃபோனை கட் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அந்த டாக்டரால் தான் நமக்கு இந்த குழந்தெல்லாம் பிறந்தது. அதனால் அவங்களையும் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடணும் அப்படின்னு முத்தழகு சொல்கிறாங்க. சரி இரு, நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருக்கு பூமி ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. சாரி டாக்டர், நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு. சரி, அப்போ நீங்கள் வாங்க சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. சரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கேட்குறாங்க. இல்லை டாக்டர் வெயிட் பண்ணுறாங்க, போய் பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு பூமி முத்தழகு 2 பேருமே சேர்ந்து போகிறாங்க. அப்படியே டாக்டர் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கார் பின்னாடி போய் அப்படியே உட்காந்துட்டோன்னே அப்படியே ஒரு மாதிரி நெஞ்சு வலிக்குது, கத்துறாங்க. ஆனால் டோர்லாம் ஓப்பன் பண்ணவே முடியல, ரொம்ப முடியாமல் இருக்காங்க. பூமி, முத்தழகு 2 பேருமே வந்துட்டு இறங்கி பார்க்குறாங்க. ஏங்க டாக்டரை காணோம், இங்கே தான் வெயிட் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க, காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி தேடுறாங்க. பூமி ஒரு பக்கம் தேடுறாரு, முத்தழகு ஒரு பக்கம் தேடுறாங்க. முத்தழகு அப்படியே பார்க்கும்போது கார்லேருந்து ஒரு அசைவு தெரிகிற மாதிரி அப்படியே கிட்ட வராங்க. என்னங்க இங்கே ஓடி வாங்க, இங்கே பாருங்க டாக்டர் உள்ளே தான் இருக்காங்க, ஏதோ வழியால் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கூப்பிட்றாங்க. பூமி ஓடி வராரு. டாக்டர் தயவுசெய்து டோரை ஓப்பன் பண்ணுங்கன்னு கத்துறாரு. ஆனால் ஓப்பன் பண்ணவே முடியல. இருங்க நான் போய் கல் எடுத்துகிட்டு வரேன்னு போயிட்டு முத்தழகு பெரிய கல் எடுத்துகிட்டு வந்து உடைக்க போகிறாங்க. இருங்க உடைக்காதீங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பூமியை டோரை ஓப்பன் பண்ணிட்டார். என்னாச்சு டாக்டர், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க முத்தழகு. அந்த பேக்கை காட்டுறாங்க, முன்னாடி ஃப்ரண்ட்டில் இருக்குது அந்த பேக்கை எடுத்து கொடுக்க சொல்கிறாங்க. போயிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு முத்தழகு எடுத்து கொடுக்குறாங்க. அதுலேருந்து ஒரு மருந்து எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டாங்க. என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பூமி, முத்தழகு 2 பேருமே. இல்லை, எனக்கு கொஞ்சம் ஹார்ட் இஷ்யூஸ் இருக்குது, அதனால தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு. நான் கொஞ்ச நேரம் நின்றுட்டே இருந்தேன், சரி வெயிட் பண்ணலான்னு இருந்தேன், அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர். பரவாயில்ல, எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, உயிரையும் நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. இதில் என்ன டாக்டர் இருக்குது, எங்களோட குழந்தை பிறக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் தான் காரணம், சரி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. அப்போது அஞ்சலி அவங்க அம்மா 2 பேருமே பேசிக்கிறாங்க. அஞ்சலி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, நான் ஒரு பேர் எழுதி வச்சுருக்கேன்ல, நான் நினச்ச பேரை அங்கே சாமி ரூமில் டப்பாவில் போட்டு வச்சுருக்காங்க, அதில் போயிட்டு இந்த சீட்டை நான் மாற்றிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வெயிட் பண்ணுமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரெல்லாம் எழுதிக்கிறாங்க. அமுதன் பயங்கர கோவமாக வராரு. வந்தோடனே அப்படியே சாமி படத்தாண்டி நின்றுட்டுருக்காரு. என்ன இங்கே நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூசன் கேட்குறாரு. இல்லை ஒன்றும் இல்லை, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்து எழுதுறாரு. என்ன இது பேப்பரில் எழுதுறாரு, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சூசன். அதுக்கு அமுதன் சொல்கிறாரு, இல்லை இதில் சீட்டில் பேர் என்ன திரும்ப எழுதி வச்சுருக்கேன், இங்கே பார், எங்கள் அண்ணன் பையனுக்கு மட்டும்தான் பேர் வைக்க போகிறோம், உன் குழந்தைக்கெலாம் இங்கே பேர் வைக்கல, தூக்கிட்டு ஓடு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன், அப்போ தான் அசிங்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்டை உருட்டி அந்த டப்பாலேயே போட்டு வச்சுட்டு போகிறாரு. இதெல்லாம் தெரிஞ்சால் அஞ்சலி அம்மா பயங்கரமாக கோவப்படுவாங்க அப்படின்னு சூசன் சொல்கிறார். அதெல்லாம் ஒரு ஆள் மூஞ்சி முகரக்கட்டையும் அது கிடக்குது, நல்லா அசிங்கப்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமுதன் அங்கேருந்து போகிறாரு. அம்மா நம்ம போய் சீட்டை மாற்றிட்டு வந்துடலாம் வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. அஞ்சலி அப்படியே சுற்றி பார்க்குறாங்க. அம்மா நீங்கள் ஸ்டெப்ஸ்லேயே நில்லு, யாராவது வராங்களான்னு பாரு, யாராவது வந்தால் குக்குன்னு பொறுமையாக அப்படியே கூவு, அதுக்கப்புறம் நான் ஓடி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சீட்டெல்லாம் எழுதி கொண்டு வராங்க. சாமி ரூம் உள்ள போயிட்டு அப்படியே சீட்டெல்லாம் மாற்றுறாங்க. மாற்றிட்டு அது உள்ளே இருக்க சீட்டை எடுத்துகிட்டு வராங்க. வந்தவொடனே அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. அம்மா சூப்பராக மாற்றிட்டம்மா, அடைச்சி வா கல்ல கடத்தலா பண்ணுற வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனோடனே பாத்தியம்மா பேர்லாம் மாற்றிட்டேன், எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, நாளைக்கு நான் நினச்ச பேர் தான் ஐயர் படிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்லிட்டு இருக்காங்க. அதில் என்னம்மா பேப்பர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா ரெஜினாவுக்கு பயங்கரமாக சிரிக்கிறாங்க. என்னம்மா நான் நல்ல பேர் வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு நீ சிரிச்சிட்ருக்க, இந்தா இதை படி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அந்த பேப்பர் எடுத்து அஞ்சலி படிக்கிறாங்க. இங்கே பாரு, என் அண்ணன் குழந்தைக்கு தான் பேர் வைப்போம், உன் குழந்தை தூக்கிட்டு ஓடு, இது எல்லாமே அந்த அமுதன் தாம்மா எழுதி போட்டிருப்பான், அவன் தாம்மா இதெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. என்னவோ பண்ணியிருக்கா, ஆக மொத்தம் ரொம்ப காமெடியாக இருக்குது எல்லாமே.
இதுக்கும் மேலே நான் இங்கே இருந்தால் என்னால் சிரிக்க முடியாது சரியா, உன்னை தான் திட்டியிருக்கான் அமுதன், என்னை ஒன்றும் திட்டலை, நான் போகிறேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா அங்கேருந்து போகிறாங்க. அமுதன், உனக்கு ஆனால் ரொம்ப திமிரு அமுதன்.